அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி எப்போது வருகின்றது? முருகப்பெருமானுக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் எப்படி இருந்து வழிபாடு செய்யணும்? விரதம் இருக்க முடியாதவர்கள் பூஜை எப்படி செய்ய வேண்டும்? அப்படிங்கிறதற்கான முழு பதிவா இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வளர்பிறை சஷ்டி மிக மிக சிறப்பான சஷ்டி. இந்த சஷ்டிக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு கேட்கின்ற வரங்கள் கிடைக்கும். திருமணத்திற்காக, குழந்தைக்காக, ஆரோக்கியத்திற்காக மற்றும் குழந்தைங்க கல்விக்காக, மேல் படிப்புக்காக, நம்ம சம்பள உயர்வுக்காக என்ன வேண்டுமானாலும் முருகனை சரணாகதி அடைந்து வளர்பிறை சஷ்டி பூஜை சிறப்பாக பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். வளர்பிறை சஷ்டி ரொம்ப விசேஷமான சஷ்டி. இந்த சஷ்டியை நம்ம தவற விட்டுறக்கூடாது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி ரொம்ப விசேஷமானது. இதற்கப்புறம் நமக்கு ஆடி கிருத்திகை வரும். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆடி கிருத்திகை மிக மிக விசேஷம். நம் வருடத்தில் மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா கிருத்திகை வரும். இதில் ஆடியும் ப்ளஸ் தையும் ரொம்ப சிறப்புக்குரிய கிருத்திகை. அது எப்போது வருகின்றது அப்படிங்கிறதுக்கான பதிவு நான் தனியாக கொடுக்குறேன். இப்போ வளர்பிறை சஷ்டி எப்போது வருகின்றது அப்படின்னா ஜூலை மாதம் 19ஆம் தேதி வருது, ஞாயிற்றுக்கிழமை. ஆடி மாதம் 3ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வளர்பிறை சஷ்டி. இந்த நாள் வளர்பிறை சஷ்டி அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை வருவது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கலாம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறப்போ நான்வெஜ் சாப்பிடக்கூடிய பக்தர்கள் அதிகமாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இந்த விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிற டவுட்டெல்லாம் இருக்கும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, முருகன் இருக்க பயமேன். உங்கள் வீட்டில் நான்வெஜ் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் போதும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா, ஏதேனும் விசேஷ நாட்கள் வருது அப்படின்னா, அதாவது நமக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி வளர்பிறை சஷ்டி நீங்கள் சிறப்புக்குரிய நாள் வருது அப்படின்னா வீட்டில் சொல்லணும். நம்மளுடைய கடமை அது. பெண்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் மிக மிக பிரச்சனை. சண்டே அதுமா எந்த ஒரு சிறப்புக்குரிய தினம் வந்தாலே ஒரே கவலை. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க நான்வெஜ் கேட்பாங்க. நம்ம எப்படி பிளங்காமல் இருக்க முடியும் அப்படிங்கிறதான் கவலை. இந்த நல்ல சுவாமி கும்பிடலாமா, கும்பிடக்கூடாதா அப்படிங்கிற கவலை அதிகமாக இருக்கும். நீங்கள் எப்போதுமே முதல்ல உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி இருக்குது, நம்ம நான்வெஜ் நாளைக்கு எடுத்துக்கலாம், திங்கக்கிழமை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறது உங்கள் கடமை. அவங்க சரின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் நான்வெஜ் பிளங்காமல் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். இப்போ நீங்கள் சொன்னாலும் யாரும் கேட்க போகிறதில்ல. அப்படிங்கிற வீடாக இருக்குது அப்படின்னா எடுத்து கொடுத்து சமைச்சு கொடுத்துருங்க. நீங்கள் சாப்பிடாதீங்க. அந்த நாளில் நீங்கள் காலையிலேருந்து விரதம் இருங்க. விரதம் இருந்துட்டு வழிபாடு செய்துக்கோங்க. அதாவது பொதுவாகவே நம்ம பார்த்தீங்கன்னா நான்வெஜ் பழங்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. அது கேட்குற வீட்டுகளுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். கேட்காத வீட்டுக்கெல்லாம் அது பொருந்தாது. உங்களுக்கு முருகனுக்கு மட்டும்தான் பக்தி அங்கே, மற்றவர்களுக்கு கிடையாது. உங்களுடைய அன்பை மட்டும் நீங்கள் முருகருக்கு வெளிப்படுத்துங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாட்டாலும் சரி மற்றவர்களை நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க. முருகன்ட்டு நீங்கள் சரணாகதி அடைஞ்சி காலையில் சீக்கிரமாக ஞாயிற்றுக்கிழமை எழுந்திரிச்சிக்கோங்க. எழுந்திரிச்சு குளிச்சுட்டு முருகனுக்கு தீபம் ஏற்றி வைத்து ஒரு டம்ளர் பால் காலையில் நெய்வேத்தியம் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் சுவாமி கும்பிட்டுக்கோங்க. விரதம் இல்லாதவர்கள் காலையில் உங்களுடைய பூஜை சிறப்பாக முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டானா சாப்பிட்டுக்கலாம். காலையிலே சிறப்பாக உங்களுடைய பூஜை முடிச்சுக்கோங்க. விரதம் இருக்கிறவங்க மட்டும் காலையில் விரதத்தை தொடங்கிட்டு சாயங்காலம் விரதத்தை நிறைவு செய்யணும். இப்போ நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பால் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த பாலை பிரசாதமாக எடுத்துகிட்டு காலையில் டிஃபன் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா 2 இட்லி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. பிறகு 11 மணி போல் எதனா ஜூஸ் குடிச்சிக்கோங்க. டீ காஃபிலாம் குடிக்கலாம். ஜூஸ் எதையாவது குடிச்சிக்கோங்க. குடிச்சிட்டு மதியம் பட்டினியாக இருந்தால் ரொம்ப நல்லது. பிறகு சாயங்காலம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 4 மணி போல் ஒரு டம்ளர் பால் கூட குடிச்சிக்கோங்க. பிறகு ஒரு 6 மணிக்கிட்ட நீங்கள் மறுபடியும் சாயங்காலம் வாசல் எல்லாம் தெளித்து கோலம் போட்டுட்டு சுவாமிக்கு விளக்கேற்றி வச்சுக்கோங்க. முடிந்தால் 6 தீபம் நீங்கள் ஏற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிக்கோங்க. முருகனுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்துட்டு பூக்கள் செவ்வரளி, மல்லிகைப்பூ, சாமந்தி பூ எந்த பூக்கள் வேண்டும்னாலும் சுவாமிக்கு பயன்படுத்தலாம். பயன்படுத்திட்டு சஷ்டி கவசம் கட்டாயமாக படிக்க வேண்டும். ஒன்று காலையில் படிக்கணும், இல்லைன்னா சாயங்காலம் படிக்கணும். முடிந்தால் 2 வேளையும் படிக்கலாம். இல்லைன்னா ஓம் சரவண பவாய நமக அந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் 108 முறையோ அல்லது 6 முறையோ, குறைஞ்சது 6 முறை, 9 முறை, 21, 27, 108 இந்த மாதிரி எண்ணிக்கையில் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்துக்கலாம். மிக மிக சிறப்புக்குரிய மாற்றத்தை முருகர் உங்களுக்கு தருவார்.
அதாவது உங்களுடைய உண்மையான பக்திய வெளிப்படுத்தும்போது, நீங்க சுற்றி நடக்கிறத எதையுமே நீங்க எதிர்பார்க்க தேவையில்ல. நீங்க மட்டும் பூஜை அறையில உட்காந்து நீங்க வழிபாடு செய்துக்கோங்க. ஒருவேள பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனசு வந்து கொஞ்சம் வீட்ல நான்வெஜ் பழங்கிட்டு இந்த மாரி சாமி கும்பிடுற மாரி ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள இருக்கிற மாரி இருக்குது அப்டின்னா, நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு 10 மணிக்குள்ள அல்லது 9 மணிக்குள்ளேயே நீங்க சஷ்டிக்கான பூஜைய வந்து முடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கூட நீங்க பார்த்துக்கோங்க. இது வந்து அவங்கவங்களுடைய விருப்பம் தான். ஏன்னா நெறைய பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமை விசேஷமான நாட்கள் வந்தாலே ஒரே கவல இந்த நான்வெஜ் கவல மட்டும் தான் இருக்குது. மற்றபடி வேற எந்த கவலும் கிடையாது. நான்வெஜ் கவல அதிகமாக இருக்கும். மந்திரங்கள் வந்து ஓம் சரவணபவாய நமக, சஷ்டி கவசமோ அல்லது திருப்புகழோ அல்லது கந்தர் அனுபூதியில பாடல்களோ ஏதேனும் ஒன்று பாடல்கள் படிச்சுட்டு, முருகர் பாடல வந்து நம்ம ஃபோன்ல போட்டு விட்டுருங்க. இல்ல டிவில கூட போட்டு விட்டுருங்க. நல்ல பாடல் வந்து வீட்ல படிக்கட்டும். வீட்ல வந்து முருகர் பாடல்கள் படிக்க படிக்க முருகனுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். வீட்ல வந்து எதிர்மறை சக்திலாம் வெளிய போயிரும். அதாவது நெகட்டிவிட்டி எனர்ஜி சொல்லுவோம் இல்லையா? அது ஃபுல்லா வெளிய போயிடும். நமக்கு நல்லது நடக்கும். எப்பவுமே சஷ்டி கவசம் வந்து வீட்ல வந்து பாடுறதுக்கு விட்டுறணும். நம்ம பாடல அப்படின்னா கூட ஒரு டிவிலயோ இல்ல ஃபோன்லயோ போட்டு விட்டோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாரி நீங்க தொடர்ந்து விரதம் இருந்துட்டு வரும்போது, உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல முருகனுடைய அருள் பரிபூர்ணமா இருக்கும். முருகர் எப்போதுமே உங்களுக்கு துணையாக இருப்பாரு. ஒருவர் வந்து சஷ்டி பூஜையோ மற்றும் கிருத்திகையோ இல்லன்னா முருகனுக்குரிய சக்தி வாய்ந்த நாள்லாம் வருதுல்ல, தைப்பூசம் இந்த மாதிரி. யார் ஒருவர் அந்த மாரி விரதம் இருந்து முருகர வழிபாடு செய்றாங்களோ, அவங்களுக்கு வந்து முருகனுடைய ஒரு அருள் வந்து பரிபூர்ணமா கிடைச்சிரும். நிச்சயமா முருகன் வந்து அவங்க குடும்பத்துக்கே துணையாக தான் இருப்பாரு. அப்படி நம்ம வந்து அவருக்காக நம்ம விரதம் இருந்தோ, இல்ல விரதம் இருக்க முடியல பூஜை மட்டுமோ, அவருக்குரிய நாள அவர வழிபாடு செஞ்சாலே, நமக்கு அனைத்து சகலமும் கிடைக்கும். நமக்கு எப்போதுமே அவர் துணையாக இருப்பார். ரொம்ப முக்கியம், எந்த ஒரு சூழ்நிலையிலயும் அவர் உங்களுக்கு துணையாக தான் இருப்பாரு. ஒரு சில பேர் ஏதேனும் கஷ்டம் இருக்கலாம். நம்ம வந்து இப்படி வழிபாடு செய்றோம். இவ்வளோ கஷ்டத்த அனுபவிக்கிறோமே அப்படி. அந்த கஷ்டத்திலயும் முருகன் உங்களுக்கு துணையாக தான் இருப்பாரு. அவருடைய அனுமதி இல்லாம உங்களுக்கு அந்த கஷ்டம் இருந்திருக்காது. ஸோ, அவர் அத சரி பண்ணி கொடுப்பாரு. அந்த நம்பிக்கையுடன் நீங்க இருங்க. எப்போதுமே நீங்க முருகர் பக்தர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா, உங்க பக்தியில துளி கூட நீங்க சந்தேகிக்க கூடாது. நம்ம வந்து இப்படி வழிபாடு செய்றோம், முருகன் நம்மளுடைய பூஜைய ஏற்றுக்கொள்வாரா? இல்ல நம்மளுடைய வேண்டுதல் நடக்குமா? அவர் நமக்கு துணையா இருப்பாரா? அந்த சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். முருகர் எப்போதுமே உங்க கூட துணையாக தான் இருப்பாரு. அவர் அனுமதி இல்லாம நமக்கு ஒரு அணுவும் அசையாது. அதுதான் உண்மை. முருகர் பக்தர்கள் முடிந்த அளவுக்கு சிறப்பா வழிபாடு செய்துக்கோங்க. அ விரதம் இருக்க முடியாதவர்கள் வந்து காலை நேரம் நீங்க வழிபாடு செய்து கொள்ளலாம். நீங்க ஒரு 10 மணி இல்ல 11 மணி வரை கூட தாராளமாக முருகனுக்கு வந்து காலையில பூஜை பண்ணிக்கோங்க. கோவிலுக்கு போ முடியுதான்னா போய்க்கோங்க. இல்ல முடியாதவர்கள் வந்து சாயங்காலம் கூட கோவிலுக்கு போயிட்டு வரலாம். இப்ப வந்து முருகர் வழிபாடு செய்யும் பக்தர்கள், அதாவது விரதம் இருக்கிற பக்தர்கள் வந்து, நீங்க சாம்பாரோ அல்லது நீங்க இட்லியோ, இல்ல டிஃபன் ஐட்டம் நீங்க என்ன சாப்பிடுவீங்களோ, அத விரத சாப்பாடா சமைச்சு, நீங்க வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு, அத நீங்க பிரசாதமா எடுத்துக்கோங்க. எடுத்து உங்களுடைய விரதத்த வந்து பூர்த்தி பண்ணிக்கோங்க. மாதம் மாதம் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டிக்கு தொடர்ந்து விரதம் இருந்து வழிபாடு செய்துட்டு வாங்க, அல்லது பூஜைகள் மட்டும் செய்துட்டு வாங்க. பூஜை செய்பவர்கள் இருவேளையும் நம்ம விளக்கேற்றி வைத்து மனதார பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னாலும் நிச்சயமாக நடக்கும். அதனால நம்ம வந்து மனசால எந்த நேரத்துல வேண்டும்னாலும் முருகனை கூப்பிடலாம். முருகனை நினைச்சுக்கலாம். அவ்ளோ சக்தி நமக்கு கிடைக்கும். அவ்வளோ அவருடைய அன்பு நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும்போது, நம்ம என்ன நினைச்சாலும் அது கட்டாயமாக நடக்கும். நெறைய பேர் வந்து நெறைய வேண்டுதல் வந்து வச்சிருப்பீங்க. அதுல ஒரு சில வேண்டுதல் நடக்காமயே இருந்திருக்கும். அது எல்லாமே நல்லதுக்கு தான். அது நடக்கிற நேரத்துக்கு கரெக்ட்டா உங்களுக்கு வந்து நடக்கும். அதிகமாகவே முருகர் உங்களுக்கு வந்து கொடுப்பாரு. அதனால நம்பிக்கையுடன் இருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நெனைக்கிறேன். இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ராஜசெல்வா யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.